தே ஆர் த ஒரிஜினல் இன்ஹாபிட்டன்ஸ், அவங்க தான் பூர்வ குடிமக்கள் அப்படின்னு பார்லிமெண்ட்ல பேசுது. இந்த அம்மா பேசிட்டு அவங்க வாசலுக்கு வர்றாங்க. நான் இப்படி கூட்டி ஓடி போய் அந்த வாசலுக்கு போறேன். கரெக்டாக அவங்க வர்றதுக்கு நான் போறதுக்கும் சரியா இருக்கு. ரொம்ப நன்றிங்கம்மா, so many thanks, we are grateful to you, you can create ஈழம், you can send our army அப்படின்னு. உடனே அந்த அம்மா சொல்லுது, தமிழ்ஸ் ஆர் scattered over the hill areas, they will get killed, how could I do that? You could create a blueprint, you could evolve a plan and you could do it, you could create ஈழம் அப்படின்னு. இதுக்குள்ள காங்கிரஸ் தலைவர்கள் 4-5 பேர் வந்துட்டாங்க இந்த 3-4 நிமிஷத்துக்குள்ள. உடனே அந்த பேச்சு நின்று வச்சு நான் உடனே நேராக இந்து ஆஃபீஸுக்கு போகிறேன். ஜிகே ரெட்டி தான் அங்கே எடிட்டோரியல் எழுதிக்கிட்டு இருப்பார். சிஜிகே ரெட்டி இல்லை, ஜிகே ரெட்டி. ஜிகே ரெட்டிகிட்ட போய் போகிறேன். அந்த அம்மா ஒரு பிளான் வச்சுருக்கு, நீங்கள் தனியாக போய் பாருங்கள், அந்த அம்மா உங்ககிட்ட சொல்லும். நான் தனியாக எப்படி போய் பார்ப்பேன்? ஏற்கனவே டிஎம்கேயில் பிரச்சனையாக இருக்கும்போது நான் தலையிருக்க வாலாடுமான்னு நான் தனியாக போனேன்னா அது சரியாக வராது. அதனால் நான் தனியாக போக வாய்ப்பு இல்லை. அதுக்கு பிறகு அந்த அம்மாவை சுட்டு கொண்டுட்டாங்க. ஆமாம் ஆமாம். சண்டை வலுத்துருச்சு. அங்கே புலிகளுக்கு ரொம்ப சேதம் ஏற்படுது. இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் டிஎம்கே இங்கே ஆட்சிக்கு வந்துருச்சு. திமுகவை ஆதரிக்க சொல்லி பிரபாகரனை ஒரு லெட்டர் கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லி தலைவர் என்கிட்ட கேட்டார். நான் பேபி சுப்ரமணியத்திட்ட சொல்லி திமுகவை ஆதரித்து ஓட்டு போட சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் வாக்காளர்களை கேட்டு ஒரு கடிதம் அனுப்ப சொல்லுங்க அப்படின்னு. இவங்க ஒருத்தர் இங்கேருந்து அனுப்புனாங்க படகுல. அவர் போய் காட்டுக்குள்ளே போய் இந்த லெட்டர் வாங்கிட்டு வந்தார். வரும்போது படகு கவிழ்ந்து அவன் படகோடு போயிட்டான். அதனால் அவங்க சைக்ளோ ஸ்டைல் பண்ண லெட்டரை அதே லெட்டரை கொண்டு போய் கொடுக்கும்போது இது யார் வேணால் கொடுக்கலாமே, அவர் கையெழுத்து இல்லையே இதில் அப்படின்னு கலைஞர் சொல்லிடுறாரு.